ஓகே, செக் பாக்ஸ் காலம். ஸோ சில டைமில் என்ன பண்ணணும்னா யூஸருக்கு ஒரு செக் பாக்ஸ் காலம் கொடுத்து எனக்கு உங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் செலக்ட் பண்ணுங்கள், டெலீட் பண்ணுறதுக்கோ இல்லை அது செலெக்ஷன் ப்ராசஸ்க்கோ நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இது அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணும்போது எந்தெந்த ரோவை செலக்ட் பண்ணாருன்றது நமக்கு தெரியணும். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா இண்டிவிஜுவல் ரோவை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அது வந்து வியூ ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகி நமக்கு அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டாகவே வந்துடுது. வேறஸ் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் நடக்குது. முதல்ல சர்வரில் நான் கிரிட்டை பைண்ட் பண்ணுறேன். இந்த டைமில் எனக்கு வந்து ரோ டேட்டா பவுண்ட் வந்து எனக்கு ஈவெண்ட்டில் எல்லா டேட்டாவும் எனக்கு ஆக்சஸ் ஆகுது. ஒன்ஸ் இதை பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணோன்னே இதை கிளையண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ கிளையண்ட்டில் இந்த இது வந்து பார்க்குறாரு. இதில் மல்டிபிள் செக் பாக்ஸ் இருக்குது. அதில் எனக்கு வேணுங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஆர்டர் செலக்டர்னு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். ஆர்டர் செலக்டர்னு கொடுக்குறாரு. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து சர்வருக்கு ஹிட் ஆகுது. இங்கே வரும்போது என்ன ஆகும், HTML ப்ளஸ் நேம் வேல்யூ பேர்ஸ், இதுதானே நமக்கு வந்து சர்வருக்கு வரும் இல்லைங்களா. ஸோ வியூ ஸ்டேட் இருக்கிறதுனால இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவும் சேர்ந்து உள்ளே வரும். அப்படி வரும்போது நான் ரோ டேட்டா பவுண்டை யூஸ் பண்ணி நான் இதை வந்து லூப்பிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், இந்த கிரிட் ரோ வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை நான் வந்து லூப்பிங் பண்ணி எடுக்கணும். அப்படி பண்ணும்போது நான் இங்கே இந்த ஒவ்வொரு ரோவ்லையும் இந்த கண்ட்ரோலை எடுத்து அது டிக் மார்க் ஆயிருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேட்டாவை எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இதை இந்த இடத்துல ஒரு ஹிடன் ஃபீல்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், கீ வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த ஹிடன் ஃபீல்டிலேருந்து எங்கெல்லாம் டிக் ஆகிருக்கோ அதுக்குண்டான வேல்யூவை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா எடிட் காலம், ஸோ செக் பாக்ஸ் ஃபீல்டு போடலாம், ஆட். ஓகே, ஒரு செக் பாக்ஸ் ஃபீல்டு இருக்குது. இங்கே செலக்ட்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இங்கே செக் பாக்ஸ் ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னம்னா இங்கே வர செல் 3 செல் 4 பேஸ் பண்ணி நம்ம நிறைய வேலை பண்ணியிருக்கோம், அதெல்லாம் மாறும். அதனால் கடைசி ஃபீல்டாக செக் பாக்ஸ் இப்போ கொடுக்குறேன். ஓகே பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குது, ஓகே இதுக்கு ரோ டேட்டாவை எதுவும் பைண்ட் பண்ணலை. நான் பைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா டைரெக்டாக வந்து என்கிட்ட ஃபீல்டு இல்லை. அப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஃபீல்டை ஆட் பண்ணுறேன். டெம்ப்ளேட் ஃபீல்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டுக்கு எடிட் டெம்ப்ளேட்டில் போயிட்டு பாருங்கள், ஐட்டம் டெம்ப்ளேட்டில் ஒரு செக் பாக்ஸை போட்டுக்கிறேன். இந்த செக் பாக்ஸுக்கு பேர் கொடுத்துக்கலாம், CHK செலக்ட்னு வச்சுக்கிறேன். பாருங்களேன், இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஏதாவது வேணும்னா இதில் டிக் பண்ணி காட்டணுமா இல்லையா அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது போட்டுட்டு இது கூடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹிடன் ஃபீல்டை போட்டுக்கிறேன். இந்த ஹிடன் ஃபீல்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹிடன் ஃபீல்டு பிரைமரி கீ வேல்யூன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஹிடன் ஃபீல்டு கீ வேல்யூ. இதுக்கு என்ன அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வேல்யூ ஃபீல்டுக்கு இவேல் ஆஃப் ஸ்டேட் ஐடியை அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒரு டெம்ப்ளேட் ஃபீல்டு போடுறோம், அதில் செக் பாக்ஸ் போடுறோம். ஏன் செக் பாக்ஸ் போடுறோம், ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் அது விசிபிலிட்டி வரும். இல்லைனா டேட்டா பவுண்ட் பண்ணால் தான் அங்கே செக் பாக்ஸ் வரும். இல்லை எனக்கு வந்து செக் பாக்ஸ் வேணும், டேட்டா பைண்ட் பண்ணாமே எனக்கு வந்து செக் பாக்ஸ் வேணுன்றதுனால நான் டெம்ப்ளேட் ஃபீல்டு போடுறேன். அதே சமயத்தில் அது கரஸ்பாண்டிங்கான ஹிடன் ஃபீல்டு ஒன்று போட்டுக்கிட்டேன்.
என் டெம்ப்ளேட் எடிட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், செக் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு எங்கெங்கே வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். யூசருக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான செக் பாக்ஸு கிடச்சிருச்சு. இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா. இப்போது நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எதெல்லாம் செலக்ட் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஐடிஸை நான் கலெக்ட் பண்ணும். அதுதான் இங்கே முக்கியமான ஒர்க்கு. ஸோ அது எப்படி பண்ணுறது? சரி, வித்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன் இங்கே வித்தை. சரிங்களா. சரி, இது செலெக்ஷன் பண்ணுறாரு. இந்த செலெக்ஷன் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் பட்டனை நான் போடுறேன். லிங்க் பட்டன், இதுக்கு எல் பட்டன், selected, email, selected, state details. பாருங்க, selected state detail உடைய இமெயில் செலக்ட் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி, இமெயில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதனுடைய கிளிக் ஈவெண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். ஸோ இப்போ இந்த கிளிக் ஈவெண்ட் வரும்போது எப்போ வருது பாருங்க, கிளையண்ட்லேருந்து வருது. ஸோ தட் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள், நார்மல் ஈவெண்ட் ஆர்குமெண்ட் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக அந்த கண்ட்ரோலையே நான் லூப்பிங் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா grid view list டாட் ரோஸ், இந்த ரோஸ் அப்படிங்கிறது என்னன்னா grid view ரோ கலெக்ஷன். அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் grid view ரோ. சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ஈச் யூஸ் பண்ணி grid view row ஆர் இன் ஏதுன்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா string selected IDs equals empty. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த ரோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பாக்ஸ், ஓகே, CHK, அதுக்கப்புறம் ஹிடன் ஃபீல்டு HF. இப்போ CHK அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர் டாட் ஃபைண்ட் கண்ட்ரோல் CHK செலக்ட். இதை செக் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஹிடன் ஃபீல்டு ஆர் டாட் ஃபைண்ட் கண்ட்ரோல் ஹிடன் ஃபீல்டு கீ வேல்யூ ஆஸ் ஹிடன் ஃபீல்டு. ஸோ ஒவ்வொரு ரோவ்லையும் பட் நம்ம வியூ ஸ்டேட் இருக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோல்ஸ்லாம் எனக்கு வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். நான் ஃபைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இஃப் CHK டாட் செக்டு செலக்டடாக இருந்தால் என்ன பண்ணுறேன், இஃப் செலக்டட் ஐடி டாட் லென்த்து கிரேட்டர் தேன் 0 இருந்தால் ஸோ கமாவை ஆட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் ஈக்குவல்ஸ் ஒரு கமாவை ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக செலக்டட் ஐடிஸ் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் ஹிடன் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவை கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். கன்கார்டினேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதே மெத்தடில் மெசேஜை டிஸ்பிளே பண்ணலாம். லூப்பிங் விட்டு வெளியே வரும்போது இஃப் செலக்டட் ஐடிஸ் டாட் லென்த் ஈக்குவல்ஸ் 0 இருந்தால் ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணலாம், எல்ஸ் டிஸ்பிளே பண்ணலாம். யூ ஹேவ் நாட் செலக்டட் எனி ஸ்டேட். இதை எரர் காமிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா செலக்டட் ஐடிஸை இன்ஃபர்மேஷனாக டிஸ்பிளே பண்ணலாம்.
ஸோ நம்ம ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல இது கலெக்ஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு லாஜிக் கொடுக்குறேன். அந்த கலெக்டட் ஐடியை பேஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி இமெயில் பண்ணலாம். நான் அந்த ஏரியாவுக்கு வரல, அது நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் செலக்டட் ஆனதை கலெக்ட் ஆகுதாங்கிறத மட்டும் ஸ்டேட்டஸ் பாரில் நான் காட்டுறதுக்கு உண்டான கோடிங் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ எதுவுமே செலக்ட் பண்ணாமல் இங்கே கிளிக் பண்ணுறேன். யூ ஹேவ் நாட் செலக்டட் எனி ஸ்டேட்னு வருது. இப்போ 5, 7, 2 இது மூணு ஐடியும் எனக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். 572 பாருங்கள், 572 அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கான்செப்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ நம்மளால் ஈஸியாக நம்ம ஒர்க்கை முடிச்சிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி ஒரு செக் பாக்ஸ் காலம் போடுறது, அது வழியாக எப்படி வேல்யூவை செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ செக் பாக்ஸ் மட்டும் இல்லை, டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் மேபி, என்ன இது வேணாலும் போட்டாலும் ஃபைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் செல்லில் இருக்கிற வேல்யூவை எடுத்து நம்ம என்ன மேனிப்புலேட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.